சாப்பாடு செய்கிற கஷ்டத்தை விட என்ன செய்கிறதுன்றதை யோசித்து செய்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அதுலேயும் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இதுக்கு இதான் தொட்டுக்க, இதுக்கு இதான் தொட்டுக்கன்னுட்டு ஒரு காம்பினேஷன் லிஸ்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க வேறு. காரக்குழம்பு செஞ்சால் அதுக்கு கூட்டு பொரியல் தான் இருக்கணுமா, வேறு எதுவும் செய்யக்கூடாதுங்களா? இந்த காரக்குழம்புலே பல விதம் இருக்குங்க. நாம் ஒரு டேஸ்ட்டில் செஞ்சோன்னா எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அது டெய்லியும் சொல்கிறது தானே. நம்ம இஷ்டத்துக்கு தாங்க செய்கிறது. அது மாதிரி செஞ்சது தாங்க இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு. மல்லாட்டை பச்சை மல்லாட்டை போட்டு செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட காஞ்ச மல்லாட்டை இருந்ததுன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அது. எப்பயுமே காரக்குழம்பு வச்சிங்கன்னா கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்து உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. தேன் வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் கொஞ்சம் ஆற்றும். அது காரம் புளிப்பு இல்லை. அல்சர் பேஷண்ட்டு கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பயப்படாமல் சாப்பிட்லாம் காரக்குழம்புன்னுட்டு. இந்த காரக்குழம்புக்கு சைடிஷ்ஷாக புடலங்காய் கூட்டு வச்சேங்க. உண்மையிலே இதை கண்டுபிடிச்சவங்க கிரேட்டுங்க. இந்த காரக்குழம்புக்கு எந்த கூட்டாக இருந்தாலும் நல்ல செம்மையாக இருக்குங்க சைடிஷ்ஷு. அதனால தான் அந்த காலத்தில் அது மாதிரி சொல்லி வச்சாங்க உங்களுக்கு, இது காரக்குழம்பு வச்சா கூட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த கடல் பாசியில் நாங்கள் ஜெல்லி தாங்க செஞ்சு சாப்பிட்ருக்கோம். சரி, எல்லோரும் இந்த ரோஸ் மில்க் சர்பத்து செய்கிறாங்களே நாமும் செய்யும்னு சொல்லிவிட்டு நைட்டே நன்னாரி விதையும் நன்னாரி கிடையாது, சப்ஜா விதையும் பாதாம் பிசினையும் நைட்டே ஊற வச்சு நாங்களும் கடல் பாசியை அடுப்பில் கொதிக்க வச்சு அதில் ரோஸ் மில்க் எசன்ஸை கலந்து செஞ்சு சாப்பிட்டேங்க. உண்மையிலே இது வேறு டேஸ்ட்டு தான். இது நல்லா இருந்துச்சு இந்த ரோஸ் மில்க்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டேன்.